ஒரு கேம் சொல்லுவீங்களா, ஒரு போஸ்ட் சொன்னா எல்லாரும் சேமா வைக்கணும், அந்த கேம் வேணாம். நீ வாயை வச்சுட்டேல, அவங்க அந்த கேம் தான் வைப்பாங்க பாரு. எப்படி வைக்கணும் மாத்திடாதீங்க. முதல்ல உனக்கு தான் முக்கியமா காதுல வைக்க. போஸ மாத்துறது ஒருத்தன் தான்டா. ஜின்னா தான் தோக்குது. என்னடா சொல்ற நீ? இப்ப உனக்கு அவ்வளவு மரியாதை. விளையாட தெரியாதனால ஆட்டத்துக்குள்ள வச்சு நீ மட்டும் பெரிய பிளேயர் இல்ல. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெயஹோப் சூனாபானா வே அல்லாட்டார்முகம் ஜீமென் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். டேய் எல்லாரும் இங்க ஓடி வாங்கடா, இந்த கிரேன் மிஷினை நான் உடைச்சிட்டேன்டா. இங்க வந்து எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ்லாம் நிறைய இருக்கு, வாங்க வாங்க இலவசம். உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம், வேணுன்றதுல விளையாண்டுக்கோங்க. செம்ம ஜாலியா இருக்க போகுது. எல்லாத்தையும் விளையாடுறோம்டா, வேற எவ்வளவு என்ஜாய் பண்றோம். அங்க பாருங்கடா, ஒருத்தன் வெறி கொண்டு விளையாண்டுட்டு இருக்கான். ஐயோ நம்ம மேலே வந்து விழுகுதே. எது ஒழுங்கா விழ மாட்டேங்குது. என்ன சார் இது? இவங்க தட்டி தட்டி எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க போலயே. உடைச்சா சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க. என்னடா இது? நீ 183 அடிச்சிருக்கே, நான் 4 அடிச்சிருக்கேன்னு சொல்லுது. இதுக்குள்ள இருக்கிற பொம்மை எல்லாம் எடுக்காதடா. ஸ்நாக்ஸ் பாக்கெட் மட்டும் எடு. நான் எடுக்கிறேன். அப்படியே குத்தா எடு. பொம்மை எல்லாம் யாரா இருப்பா? சின்ன பிள்ளைங்க மாதிரி. அதுண்டா, ஸ்நாக்ஸ் மட்டும் எடு. இந்த லேஸ் பாக்கெட் எனக்கு, அந்த லேஸ் பாக்கெட் உனக்கு. ஓகே. அப்பப்ப இதே வாயில போட்டு சாப்பிட்டுக்கணும். இந்த ஜேக்கே திரும்ப எனக்கு எடுத்து குடுறா, வாடா இங்க. இப்பதானே கொடுத்தேன், போதும் போ, அப்புறம் எடுத்துக்கலாம். ஐயோ எனக்கு இன்னும் நிறைய வேணுமே. காலியா போச்சு ஸ்நாக்ஸ். என்னோட லேஸ் பாக்கெட்டும் காலியா போச்சு. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். வந்துச்சுனா எனக்கு எடுத்து கொடு. இருடா, வருதான்னு பாப்போம். மன்னிச்சிடுங்க. சேர்த்து உடச்சு விட்டுட்டானே. வீரபகன மாட்டே உடச்சிட்டான்டா. அந்த வீயா? ஆமா நினைச்சேன். உள்ளுக்குள்ளே டென்னிஸ் விளையாடுறப்பே இடமே இல்லை. இங்கே போய் விளையாண்டுருக்கான் பாரு. அண்ணன் மடையில் அடிச்சு கேமரா உடச்சிச்சான். இவன் ஒருத்த வந்துட்டான் என் ஸ்நாக்ஸ் வந்து பங்கு வாங்குறதுக்குன்னு. கண்ணுக்குள்ள நிக்கிற எங்க அதுலயே உன்னை விட்டா யார் சொன்னைய கண்ணை மூடி திறந்தாலும் முகந்தா போகலையே. கோபி கொஞ்ச நேரம் வாயை விட்டு நில்றா. ஏன்டா என்ன பாட விட மாட்டீங்க? ஜாலியா இருக்கேன்ல. ஆரம் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். உன்னை எப்படி நான் பீட் பண்றது? அவ்வளோ கஷ்டம் முடியாது, வாய்ப்பு இல்லை. டேய் சும்மா இருடா, நான் பண்ணி பார்க்குறேன். ஐயோ ப்ளீஸ் ஸ்நாக்ஸ். பொம்மையை பிடிச்சிருச்சு, எனக்கு அது தேவையில்லை. அதுவே வச்சுக்கிட்டோம். இவனடா தண்ணி ஆட்டிட்டு இருக்கா? நட்டு கலந்துச்சா? இல்லடா, ஏதோ ஒரு கேமா, டான்ஸ் ஆடுற கேமு. ஓஹோ, இந்த வாட்டியே சொல்லுமா இருந்துச்சுன்னு நானும் கூட சேர்ந்து வந்து ஆடுறேன். ஒழுங்கா ஸ்டெப் போடு. இந்த ஓகே தொல்லை பண்ணிட்டே இருக்கானுவோ. நான் பேசாம உட்காந்துருக்கேன்ல. கேமரா கீழே வந்துருச்சுடா. இப்ப என்ன பண்றது? அதுல பால போட்டு தெரியாம திரும்ப எடுத்து வச்சிடவா? எடுத்து வைடா. இடத்துல ஒரு பைத்தியங்களா இருக்கலாம், கட்டிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தன் ஆடுறான், ஒருத்தன் பாடுறான். நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுங்களா. ஐயோ காது நிம்மதியா வைக்க மாட்டேது. என் காதுல இருந்து ரத்தமா வருது. சைலண்டா விளையாட சொன்னா எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் பண்றானுங்க. சரி என்னாச்சு? இப்படி நின்னுட்டீங்க? எங்களுக்கு பசிக்குதுலண்ணே. சரி மெனு சொல்லுங்க. சீக்கிரம். எல்லாருக்கும் 10 மாதிரி தடபடலாம் சாப்பாடு வேணும்ண்ணே. இதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும். எடுத்து படிங்க. எனக்கு என்ன வந்திருக்குதோ? என்னது இருக்கு? நீ பாரு. டேய் இங்க பாருங்கடா. எல்லாரும் இதே பண்ணிரலாம். ஸ்கிப்பிங். சரி ரைட்டா. எனக்கு வராதே. நான் பண்ணட்டுமா ஃபர்ஸ்ட்? நம்ம ஜாப் வச்சு டெஸ்ட் பண்ணி வைப்போம். டேய் நீ ஃபர்ஸ்ட் பண்றா. ஓகே கோ. கண்ணல அடிச்சிருச்சு. எல்லாரே நம்ம கண்ணல அடிச்சிட்டே போதே. எப்படி அத பண்றது நம்ம? ஒரு 5 பண்றா போதும். ஓகே. நீ நிறைய பண்ணு. ஓகே. ஹை. ஓகே 15. ஜேகே மட்டும் முடிச்சிட்டானா எல்லாமே முடிச்சு போய்டும். ஓகே ஜேகே மட்டும் 15 பண்ணிட்டானா டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடும். 7 பேரும் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே கை கால வலிக்குது. ஜேகே பண்றா. டேய் கண்டிப்பா முடிச்சிடுவாங்க, கவலைப்படாத. எங்க நீ பண்ணு பாப்போம். நான் செம ஃபாஸ்டா பண்ணுவேடா. அங்க பாரு. நீ புள்ள பண்றடா. டேய் வாய வச்சாங்க. சரி இப்ப சாப்பாடு போய் வருவாங்க. வேண்டிய சாப்பாடு சொல்லிட்டோமே. நீங்க விளையாடிட்டு இருங்க. ஓகே விளையாடிட்டு இருக்கோம். நாங்க விளையாடிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு சாப்பாடு தரீங்களா? வந்தோனே
என்ன பண்றாங்க எல்லாரும் மைக்கில் உட்காந்துட்டு? ஓ ஆரம் பாட்டு பாட போறானா இப்ப? சரி சரி பாட்டும் பாட்டு நான் ஓரமா உட்காந்து கவனிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி. காத்து மேல காத்து அடிக்குது காத்து கொஞ்சம் நாத்து அடிக்குது காத்து பாப்பா குப்ப மேடுமா காத்து மேல ஜூம் ஜூம் ஐயோ நான் அந்த பாயிண்ட்ஸை பீட் பண்ணாம விட மாட்டேன். கண்ணத்துல நிக்கிற பாடுங்கடா. சோ திஸ் இஸ் வீடியோ தெரியாதே இப்படி துடுதுரு இந்த ஸ்கூல்ல நான் வருவாளே நோபாலே தெரியாத மாலைக்குள்ள வந்துட்டா தெரிஞ்சா நீங்க நிறுத்துங்கடா. என்னது நான் படம் இந்த இடத்துல கரோகியே கிடையாதுடா. ஓ ஏ பாரா சின்ன இருடா வரேன். சபா இதுக்கு மேல முடியல எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சுனடா. ஆமாண்டா ரொம்ப அழுத்து செலுத்து உட்காந்துருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? அங்க பாரு ஜின்னு கெத்து போச பாடி முடிச்சோடனே இப்படிதான் மூஞ்சி ரியாக்ஷன் வைப்பான். கெத்து நடிச்சிட்டு போடுறான். ஆனா காமெடியா இருக்கு. 90 பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கு. சுரு சுரு ஹெச்ச சரமோதி காம்னா கமானி நாது தக்க கமேன சிதன்னா சரம் தனமுன தகம்னா இதுக்கு மேல நாளே முடியலடா. கஷ்டப்பட்டு கேம் விளையாடிட்டு இருந்தா தெரியாம டிவி தள்ளி விட்டேன். ஏன்டா அப்படி இருக்க? விடு நான் பண்ண திட்ட மாட்டாரு. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. நான் விளையாட கேம் பாதியில ஆஃப் ஆயிடுச்சுனால. டேய் போதுடா கொஞ்ச நேரம் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்கடா. பாடிக்கிட்டே இருக்கானுங்க காது வலிக்குது. சவுண்டையும் குறைக்க மாட்டானுங்க கேட்க மாட்டானுங்க பேச்ச. சரி கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு இடத்துல ஓரமா உட்காந்துருப்போம்டா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். நம்ம ஷோ ஆரம்பிச்சு தலேரா பங்கலாம் இன்னும் சொல்லவே இல்லடா. இப்பயாச்சும் சொல்லுவோமா? சரி நானே சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்ப தலேரா ரொம்ப நாளாச்சு எபிசோட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஆரம்பிக்கிறேன் பாரு புதுசு மாதிரியே. அண்ணனும் நிறைய கேம் வைக்க போறேன்னு சொன்னாரா? என்ன கேம் கேட்போமா? அடிக்கடி ஒரு கேம் சொல்லுவீங்களா ஒரு போஸ்ட் சொன்னா எல்லாரும் சேமா வைக்கணும்னு. அந்த கேம் வேணாம். நீ வாயை வச்சுட்டேல அவங்க அந்த கேம் தான் வைப்பாங்க பாரு. சரி ஏதோ ஒன்று விளையாட தொலைவாங்க. வேணும்ட்டே மாத்தி போஸ்ட் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. யார் ஒன்ன மாதிரி அதானே தெரியுது. நான் எப்படி மாத்தி போஸ்ட் வச்சிருக்கேன்? நான் கரெக்டாக தான் வச்சிருக்கேன். என்ன குறைச்சல் எல்லாரும் வந்துருவானுங்க. ஆரம் ஜிமின் லாஸ்ட் எபிசோட்ல நீ கம்மி மார்க் எடுத்ததுனால உங்களுக்கான பெனால்டி. இந்தாங்க இந்த பேண்ட் எடுத்து போடுங்க. பார்க்கவே ஜோக்கர் மாதிரி இருக்கே. நான் வீணா போனதான் இவன் தலையில கட்டுவேன். இந்தா எனக்கு மட்டும் பிங்க் பேண்ட் கொடுத்துட்டு அவன் பர்பிள் பேண்ட் எடுத்துக்கிட்டான்ல. ஏன்னா அவன் ஆர்மிக்காகவும் பார்த்துருக்கான். ஏன்னா சக்கரம் அவன் எடுத்துக்கிட்டான். பொதுவாக வீ தலையில தான் மிளகா இருப்பாங்க. இந்த வாட்டி நீயா? இருங்க நான் கேட் வாக் பண்ணி காமிக்கிறேன். அதெல்லாம் தேவையாடா பாருங்க. ஏன்டா ஒருத்தர் காமெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த பேண்ட்டை பார்த்தாலே சிரிப்பா வருது. சர்க்கஸ்ல ஆடுற மாதிரி இருக்குடா. அது நைட் பேண்டாம்ல. அது நைட் பேண்ட் மாதிரி இல்லடா. வேற ரெண்டு பேரும் சேர்ந்து வரானுங்க அப்படி இருக்குன்னு பாரு. காமெடியா இருக்கு. நம்ம எந்த கேம் வேற நினைச்சோமோ அந்த கேம் தான் வந்திருக்குது. வேற வழியே இல்ல. முன்னாடி நம்ம கெஸ் பண்ணிட்டோமே. இது இந்த போஸ் கேமா? அதேதான் விளையாண்டுதான் ஆகணும். சரி வாங்க போ. இந்த பேண்ட் வேற போட்டுக்கிட்டு நான் நின்னா எப்படி இருக்குதோ பாக்குறதுக்கு. கேமரா இன்னும் காமெடியா தெரியுதோ நம்ம. எந்திரிச்சு வாங்க எல்லாரும் உட்காந்து இருக்கீங்க. ஹார்ட்னு கிடதே செஞ்சு இப்படி வைங்கடா. அதான் ஈஸியா இருக்கும். அப்பதான் சேமா வைக்கலாம். இப்படிதானே? ஆமா. நீங்க மட்டும் போச மாத்துறீங்க. மூணு கொண்டு வருவேன் சொல்லிட்டேன் ஏன் வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் கரெக்டா வச்சுட்டா ஃபன்னே இருக்காதே. யாராச்சும் தப்பு பண்ணாதானே நல்லா இருக்கும். இதோ சக்கர நீ தப்பு பண்ணலாம் நினைக்காது. அவ்வளவுதான் நீங்க பேப்பர்ல வச்சு பண்ணி வைப்போம். அதெல்லாம் இல்ல எனக்கு வரத பண்றேன் நானே. வாங்க வரலாம். டெலிவரி பட்டன் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வைக்கணும். ஓகேவா? ஓடுற மாதிரி வைக்கணும். மாத்திடாதீங்க. முதல்ல உனக்கு தான் முக்கியமா அதுல வைக்க. போச மாத்திரதே ஒருத்தன் தான்டா. அதெல்லாம் பண்ண மாட்டேன். டெலிவரி பட்டன் நான் சொன்ன மாதிரி ஓடுற மாதிரி வச்சிட்டேனே. என்ன பண்றீங்க எல்லாரும்? ஹார்ட் கேட்டாங்க. நான் காலையிலே ஹார்ட் வச்சிருக்கேன். சுகா எனக்கு எரிச்சல் ஆகுதுடா உண்மையில. டேய் ஆமா அது என்னது? இது கையில ஹார்ட். வீரபகன் நம்ம ரூல்ஸ் மாத்திக்கலாம். ஆளுக்கு ஒவ்வொரு போஸ் வைக்கணும். அப்பதான் கேம்ல வின் வச்சுக்கலாம். அப்படினா நீங்க வின் பண்ணிட்டீங்களே. சரி நமக்கு அண்ணா ரூல்ஸே மாத்திட்டாரா. சரி ஆனா இந்த வாட்டி எல்லாரும் டிஃபரெண்டா வைக்கணும். யாரும் சேமா வச்சிடாதீங்க. வேற வேற மாதிரி வைக்கணும். இன்னும் விட்டுருங்க. அன்பன்மேன் யூய். அம்மா ஜேகே என்ன பண்றான்? இது எப்படி அன்பன்மேன் ஆகும்? எல்லாம் என்னடா பண்றீங்க எல்லாரும்? அடுத்த வார்த்தை வி. நான் வி வச்சிருக்கேன் பாருங்க. என் கையிலேயே நான் வி வச்சிட்டேன். நான் என் கால்ல வச்சிருக்கேன்டா. என் கையை பாருங்க. இது வி தான். மறுபடியும் சொல்றேன் வி. ஓகே. டேய் வி என்னடா பண்றான்? வி என்னடா பண்றான்? நான் தானே வி. நான் என்னைய காமிச்சுக்கிட்டேன். உன் மனசுல நான் மகா புத்திசாலி நினைப்பா? வெறிச்சல் ஆக்குறாங்கடா எல்லாரும். காமிச்சேன் எல்லாரையும் அடிக்கணும் போட்டு. நானா பாருங்க டிஃபரெண்டா கை வச்சேன். சரி அடுத்த டாஸ்க் கேட்ச் வந்து படிங்க வாங்க. போய் வாங்கிட்டு வாடா. இந்த வரேன். என்னது சீக்கிரம் வந்து பாறா. டென்னிஸ் விளையாடுன்னு போட்டுருக்குது. முதல்ல தான் நீ டென்னிஸ் விளையாண்டு வீரபாகண்ட மண்டையை உடச்ச கேமராயை உடச்சிட்ட. இந்த வாட்டி நம்ம விளையாண்டு இப்படியாச்சும் ஆயிடுச்சுன்னா செட்டுக்குள்ளே விளையாட சொல்றீங்க. செட்டு உடஞ்சிச்சுனா என்ன பண்றது? பரவாயில்ல விளையாடுங்க பாத்துக்கலாம். சரி பொறுமையா லைட்டா விளையாடலாம். 30 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கீங்க. டென்னிஸ் கிடையாது ஃபுல் கேமுக்கு 30 நிமிஷம். டேய் பாலை பிட்ச் பண்ணி அடிங்கடா. தூக்கி விட்டுறாதீங்க அப்படியே அவ்வளவுதான். பாத்துக்கங்க.
டேய் நம்ம டீம்ல 4 பேர் இருக்கோம். நீங்க எதுவும் பண்ணலன்னு சொல்ல கடுப்பாடுவேன் நானு. அந்த பக்கம் கேமரா இருக்கு, அங்க போட்றாதீங்க. காட்ட மண்டல போல போகுது. 4 பேர் நாங்க மட்டும் 3 பேர். நாங்க 4 பேர் எதுலயுமே சேர்த்து இல்ல சார். கவலைப்படாம இரு. ஓய். அவங்க டீம் மனத அவங்கள காத்துல பறக்க விடுறாங்க. என்னங்க? நான் அடிக்கிறேன். ஐயோப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. பேட் எடுத்து ஒண்ணாக்குங்க. ஐயா வாங்களோட போலாம். சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கு. எப்படி இது? அவங்க டீமே ஜின்னால தான் தோக்குது. என்னடா சொன்ன நீ இப்ப? உனக்கு அவ்வளவு மரியாதை. விளையாட தெரியாதனால ஆட்டத்துக்குள்ள வச்சு. நீ மட்டும் பெரிய பிளேயர் இல்ல. ஏய் எப்படி? டேய் என்னடா திரும்ப என்கிட்டே போடுற? எப்படியாச்சும் 130 போட்டு ஆகணும். போட முடியாதா? என்ன இது உள்ள போக மாட்டேங்குது. ஓகே, நான் 131 எடுத்து பழைய ஸ்கோரை பீட் பண்ணிட்டேன். எவன் 130 எடுத்தவன்? யார் எடுத்ததே தெரியல. சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு மற்ற அப்புறம் பேசிக்கலாமா? நான் இப்பதான் 130 எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? 130 முன்னாடி இருந்துச்சு. 140 எடுத்த இல்லையே. ஆனா 140 நான் எடுக்க போறேன், நீ வேணா பாருங்க. எல்லாரும் சாப்பிட விட்டுட்டு அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இருங்கடா வரேன், இதை முடிச்சுட்டு தான் நான் சாப்பாடுல கை வைப்பேன். வந்து தின்றா சும்மா. சரி சாப்பிட்டுட்டு அப்புறம் போறேன். சாப்பாடு நல்லா இருக்கே. எனக்கு கேம் தான் முக்கியம், அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கும் இந்த கேம் தான் முக்கியமா இருக்கு. எனக்கு வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும் நீங்களே காலி பண்ணிட்டீங்களா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலி போயிட்டு இருக்கு. வந்தீங்க முந்திக்கிட்டீங்கன்னா நல்லது. வந்துட்டான் சார், முதுக மறைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு. ஆரம்பிட்டு பாத்தியாடா? இருடா வரேன். சுகர் எப்பறம் 140 எடுத்துட்டு போனா? அவனை தாண்டி ஆகணுமே. நீ எல்லாம் முயற்சி பண்ணாத. ஓ எவ்வளவு சாப்பாடு! ஓ காசு போக சாப்பாடு தான் போல. கை காலெல்லாம் உதறுதே. ஏன் தண்ணி வந்துருச்சா? வாய மூடு, பொறாமையில அழிவேன். உனக்கு வேணா கேள்வி சாப்பாடு தரேன், அதை இப்படி திட்டிட்டு இருக்காத. அங்க பாரு நீங்க பண்றான். என்ன நான் என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலையா? எல்லாருமே பார்த்தாச்சு. எப்படி நடிக்கிறான் பாத்தியா? உள்ள ஏறி போய் அடிச்சான்ல. சரி திரும்ப நான் ட்ரை பண்றேன். என்னடா பண்ணா? நீயே பாருங்க. அங்க பாத்தி அந்த கூத்த. ஆனா ஃபேக்கா பண்றடா நீ. உண்மையான மனுஷே கிடையாது. பால் நெட்டுக்குள்ள போணும். அதானே கூட எப்படி போடுவீங்க? கொஞ்சம் கூட ரோசமே இல்ல. நான் கஷ்டப்பட்டு எடுத்த பாயிண்ட். நீங்க பண்றவன இறங்கடா கீழே.